கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ என்ன வேணாலும் செய்யலாம்ல. இப்போது அப்பா வீட்டில் இருக்கிறப்போ நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், அப்பா இருக்கிறப்பா இந்த பயம் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளே இல்லைங்க, அப்பாவே இல்லை அப்படிங்கிறப்ப நான் என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ ஃபஸ்ட்டு பகவான் சொல்கிறாரு, நான் உனக்குள்ளே உட்காந்துருக்கிறேங்கிறார். நான் இங்கே உட்காந்துருக்குறேன், பரமாத்மா அப்பத்திருஷ்டா அனுமந்தா பார்த்துட்டே இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோங்கிறத கணக்கு போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பயம் வருது, நம்ம தப்பு செய்ய மாட்டோம். அப்போ வாழ்க்கையின் இலக்கு வந்து என்னன்னு புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்தை பொறுத்துக்க ஆரம்பிப்போம். இப்போ என்னுடைய விஷயம் என்னென்னா, நீங்கள் பகவத்கீதையை படிக்கணும், அது சரியான முறையில் சரியான நபர் குணமாக படிக்கணும். ஒரு குரு வேணும். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை வந்து ரகசியம்னு சொல்கிறார். இது நீங்கள் படித்தா கூட புரியாது, படித்தாலும் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு ஒரு பக்தர் மூலமாக படிக்கணும். பக்தியாவும் அபிஜானாத்தி யாவன் யஸ்யாஸ் தத்வதஹ. ஒரு பக்தர் மூலமாக நீங்கள் பகவத்கீதை படிச்சிங்கன்னா ஒரு பகவத்கீதை படிக்கணும். ஸோ டேக் பகவத்கீதா. அர்ஜுனன் மாதிரி நீங்களும் பகவானை, கிருஷ்ணரை பகவானை ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸோடு வெளில வந்துடுவீங்க.